காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நீங்கள் பார்க்க போகிறது அர்த்த பத்ம நாகாசனம். உங்களுக்கு செய்து காட்ட போகிறாங்க. அர்த்த பத்ம நாகாசனம் செய்து காட்ட போகிறாங்க. முதல்ல ஒரு 15 எண்ணிக்கையும் அடுத்து ஒரு 15 எண்ணிக்கையும் இடையில ஒரு படத்தை பற்றி இது பார்க்க போகிறோம். அதன் பிறகு அந்த அர்த்த பத்ம நாகாசனத்தோட பலனை பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடியே உரிய எளிய உடற்பயிற்சியை எளிமையாக உங்களுக்கு செய்து காட்டுவாங்க. செய்து காட்டுங்க. எளிய உடற்பயிற்சிகள் வெளிப்பக்கம் விரிக்கிறாங்க. சரி, நாகாசனம் செய்கிறனால திருப்புறாங்க. போதுமான அளவு. இதே சைட்லேயே பத்மாசனம் பண்ணுங்கள். அடுத்து அந்த பக்கம் பண்ணிக்கலாம். இப்போ பத்மாசனத்தில் ஒரு காலை எடுத்து போட்டிருக்காங்க, கவனிச்சிங்க. அதே காலை வச்சுட்டு ஆப்போசிட் சைடு அந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போ தியானம் ஒரு 5 மூச்சை கவனித்து தியானம். நன்றி. தினம் ஒரு பழத்தை பற்றி இடையில இது பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி தினம் ஒரு பழத்தில் நேந்திரம் பழம் பார்த்துருந்தீங்கன்னா அது நிறைய விளையக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் நேந்திரம் பழம் நிறைய விளையும். அப்புறம் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு பார்டர் ஒட்டி நிறைய அந்த நேந்திரம் பழம் விளையும். இந்த நேந்திரம் பழத்தில் என்னென்ன பழம்னா உடலுக்கு மிகவும் சத்தான பழமும் கூட. அவங்க இரவும் பகலும் அந்த பழத்தை சாப்பிட்ருவாங்க. நேந்திரம் பழத்தை எடுத்துப்பாங்க கேரளாவில் உள்ளவங்க. அப்புறம் இந்த சிப்ஸ் போடுவாங்க. நேந்திர பழத்தில் சிப்ஸு நல்லா அருமையாக இருக்கும். சிப்ஸு போட்டோன்னா அருமையாக இருக்கும். மிகவும் சுவையாக இருக்கும். அந்த நேந்திரம் சிப்ஸு சாப்பிட்டிங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நேந்திரம் சிப்ஸு மிகவும் அருமையாக இருக்கும். அந்த நேந்திரம் சிப்ஸ் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லெண்ணெயில் இது பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆயில் மாற்றி இது பண்ணுவாங்க. நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லாது. அதனால் நல்லெண்ணெயில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். அதுமாதிரி பழம் ரொம்ப சிறந்தது, உடலுக்கு ரொம்ப சிறந்தது. அங்கே அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா உடம்புக்கு சத்தான கூட. அதனால தான் சிப்ஸு போட்டு அதை இது பண்ணுறோம். சிப்ஸுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அந்த பழம். சரி, இப்போ அந்த நேந்திரம் பழத்தை நல்ல உடலுக்கு மிகவும் நல்ல பழம் நேந்திரம் பழம். தினமும் ஒரு பழங்கிறதுல நாங்கள் வாழைப்பழத்தை சொல்லும்போது இன்றைக்கி நேந்திரம் பழத்தை சொல்லியிருக்கோம். நேந்திரம் பழத்தோட நன்மைகளை பார்த்துட்டோம். அந்த நேந்திரம் பழம் பற்றி சொல்ல நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அது நேந்திரம் பழத்தில் சிப்ஸு, அதுலேயே அவங்க பஞ்சாமிர்தம் பண்ணுறாங்க. நேந்திரம் பழத்துலேயே பஞ்சாமிர்தம் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். அது நல்ல பலன் கொடுக்குது. ஆனால் நேந்திரம் சிப்ஸு பழம் இது பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும் ரொம்ப. அது மிஷினில் விட்டு அடிக்கிறாங்க அந்த வாழைப்பழத்தை. அந்தமாரி கடிச்சு தான் இது பண்ணுறாங்க. சரி, ரைட், ஓகே. இப்போது தினம் ஒரு பழத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மகதிஷ்டி அவர்கள் உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. உரிய இடப்பயிற்சி மாற்று பக்கமாக செஞ்சு காட்டுவாங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் விரிக்கிறாங்க. கையை நல்லா இப்போ சொல்கிறாங்க. வெயிட்டு தூக்குற மாதிரி பார்க்குறாங்க. நன்றி. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 நடை செஞ்சு காட்டினாங்க. பத்மாசனத்தில் நாகாசனங்கிறது
இந்த வயிறை பிடிச்சி இழுக்கும். பார்த்திங்கன்னா வயிறை பிடிச்சி பலனை பார்க்குறோம். இப்போ அது வயிறு எப்படி இருக்குன்னா பிடிச்சி இழுக்கும், வயிற்றை பிடிச்சி அப்படியே இழுக்கும். நான் பத்மநாகாசனத்தை பண்ணும்போது வயிறை நல்லா பிடிச்சி இழுக்கும். அதனால் வயிற்றில் உள்ள தொப்பை குறைஞ்சிரும். இந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு கால் நல்லா நேராக நீட்டி வச்சுருப்போம். அதனால் நேராக நீட்டி இருக்கிறதுனால வெரிகோஸுங்கிற பெயினை ஈஸியாக அதை சரி செய்யக்கூடிய இதாக இருக்கும். அப்புறம் அஜீர்ணம், மலச்சிக்கல், அப்புறம் தைராய்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த தலையை திருப்பி நல்லா சின்ன கொண்டு திருப்புவோம், அதனால் தைராய்டு பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் அடி வயிற்றில் இருக்குது பார்த்திங்களா, மலச்சிக்கலுக்கான விஷயங்கள், கல்லீரல், கணையம் இதெல்லாம் அனுப்ப போகிறனால சர்க்கரை நோய்ங்கிற நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய் சரி செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது மட்டும் இல்லாமல் முதுகு கூணுங்கிறத சரி செஞ்சுவிடும். முதுகு கூணுங்கிறத மிகவும் சரி செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம். இப்படி நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை நல்ல பலன் கொடுக்கும். இந்த ஆசனங்கள்லாம் சரியான பலனை கொடுக்கும். அதுமாதிரி மூச்சு நல்லா திரும்பும்போது மூச்சு நெஞ்சு விரிஞ்சு மூச்சு நல்லா சீராகும். அதில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்புறம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த கால்களை நீட்டி இது பண்ணுறதுனால காலில் உள்ள வெரிகோஸுங்கிற பெயினை ஈஸியாக எடுத்துருவோம். அந்த அடி வயிற்று நல்லா திருப்பும்போது, பத்மாசனத்துலேருந்து திருப்பும்போது கல்லீரல் கணையம் நல்லா அமுக்கப்படும். அதனால் நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோயை சரி செய்யக்கூடிய மிகவும் ஆசனமாக இருக்கும். முதுகு கூன் விழாது. பார்த்திங்கன்னா முதுகு கூன் விழவே விடாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், முதுகு கூன் விழவே விடாது. அந்தமாரி விஷயத்தை பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணோம். அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை அதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ விஷயங்களோ நமக்கு வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதை பற்றி. அப்புறம் முதுகுத்தண்டில் இந்த L5 L6லாம் இருக்குல்ல, வலி இல்லாமல் போயிடும். அப்புறம் கை கால் உள்ள மூட்டுலாம் இருக்குது இல்லைங்களா, மூட்டு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்கும். மூட்டு வலிகள்லாம் மிகவும் சரி செய்யக்கூடிய மிகவும் சிறந்த ஆசனம். இந்த ஆசனங்கள்லாம் மிகவும் சிறந்த ஆசனம். தினமும் இந்த மகிழ்ச்சி தினம் ஒரு யோகா தினமும் காலம்பரை 5:30 மணிக்கு உங்களுக்காக வெளியிடுறோம். இன்றைக்கி கூட உங்களுக்கு கொஞ்சம் பொழுது போய் தான் எடுத்துருப்போம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொழுது போய் எடுக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கி நேரமின்மை கொஞ்சம் காரணமாக அது கொஞ்சம் பொழுது போய் எடுக்கிறோம். அந்த விஷயங்களை உங்களால் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கும். அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கும். அதை தினம் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்குறோம். சரி, இந்த மகிழ்ச்சி தினம் ஒரு யோகா எப்போ வெளியே வருது, எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள். தினமும் காலம்பரை 5:30 மணிக்கு வெளில வருது. அந்த காலம்பரை வெளில வரும்போது டெய்லி சிம்பிள் யோகான்னு உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொன்னீங்கன்னா, ஒருத்தங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் சர்ச்சில் போய் சிம்பிள் டெய்லி யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் மட்டும் பயன்பெற்ற போடாது, மற்றவங்களும் பயன்பெற செய்யுங்க. அப்புறம் தினமும் ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து கொடுக்குறோம். ஏதாவது கேள்விங்களோ ஏதாவது பதில் சொல்லுவோம்ன்ட்டு. சரி, நம்ம நிறைய விஷயங்களை உங்களுக்கு கேள்விகளாக இருக்கும்போது எளிமையான கேள்விகளை கேட்குறோம். ஏன் எளிமையான கேள்விகளை கேட்குறோம்னா, உங்களுக்கு ஈஸியாக பதில் சொல்லணும், எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிறதாக எளிமையாக கேட்குறோம். அதில் உங்களுக்கு பலன் மிகவும் சிறப்பாக இருக்கணுங்கிறத தான் எளிமையாக கேட்குறோம். சரி, இப்போது ஆசனத்திலேயே சிறந்த ஆசனங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பத்மாசனத்தில் எத்தனை ஆசனம் இது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ பார்த்தவங்க கரெக்டாக சொல்ல முடியும்னு தான் சொல்லுங்கள். பத்மாசனத்தில் மொத்தம் எத்தனை ஆசனம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம பத்மாசனத்திலேயே நிறைய பண்ணியிருக்கோம். அதில் பத்மாசனத்தில் நம்மளோட ஆசனம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். கவனமாக உங்களோட கவனத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, பத்மாசனத்தில் நாங்கள் இவ்வளோ ஆசனம் போட்டோம் அப்படிங்கிறது உங்களால் சொல்லிக்க முடியல. அதனால் பத்மாசனத்தை தான் போட்டிருக்கோம். அதனால் கவனிச்சிங்கன்னா தெரியும், அத்தனை ஆசனம் பத்மாசனத்தை போட்டிருக்கோம். சரி, தினமும் இந்த ஆசனங்களை பார்த்து நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் மற்றவங்களையும் பயன்பெற வைங்க. மகதிஷ்டி தினமுறையாகவே நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நன்றி.